بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்று வலியால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது இறைவனிடம், யா அல்லாஹ், எனக்கு மிகவும் வயிற்று வலியாக இருக்கின்றது, என்னை குணமடைய செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வகை பச்சிலையை சாப்பிடும்படி உத்தரவிட்டான். அவர்கள் அதை உண்டு உடல் நலமடைந்தார்கள். பின்னர் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு அந்த வயிற்றுவலி வந்தது. உடனே முன்பு இறைவன் காட்டி தந்த பச்சிலையை தேடி உண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு உடல் நலம் அடையவில்லை. அப்போது இறைவனிடம், இறைவா, எனக்கு மீண்டும் வயிற்றுவலி ஏற்பட்டு விட்டது. நீ முன்பு ஒரு முறை உண்ணச் சொன்ன தலையை நான் உண்டேன், ஆனால் வயிற்றுவலி எனக்கு குணமடையவில்லை என்று முறையிட்டார்கள். அதை செவியுட்ட இறைவன், மூசாவே, முன்பு வயிற்று வலியால் நீ பாதிக்கப்பட்ட போது என்னிடம் நீ துஆ கேட்டாய். ஆனால் இப்போது நீர் என்னை அணுகாமல் நேரையே நீ தலையை தேடி சென்று விட்டீர். மூசாவே, அறிந்து கொள்வீராக, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நஞ்சு கலந்ததே. எனது பெயரே அந்த நச்சுத்தன்மையை போக்க வல்லது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறினான். மனிதர்களுக்கு நோய் கண்டால் அவனே எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு பருகவும் தருகிறான். நான் நோயிட்டு விட்டால் அவனே சுகமளிக்கிறான் என்று அல் குர்ஆனில் 26வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.